வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பத்தை அடுத்த நாகல் ஊராட்சிக்குட்பட்ட சின்ன நாகல் பகுதியைச் சேர்ந்தவர் குப்பன். ஆட்டோ ஓட்டுநரான அவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் மது அருந்துவதற்காக சென்றவர் வீட்டின் அருகே முகத்தில் ரத்த காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த கேவிக்குப்பம் போலீசார் குப்பனின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக வேலூர் அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது குப்பன் வழக்கம் போல் மது அருந்த நேற்று இரவு அதே பகுதியைச் சேர்ந்த ராகவேந்திரா என்பவருடன் சென்றுள்ளார். ஏற்கனவே இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. போதை ஏறியதும் வழக்கம் போல் குடும்ப தகராறு குறித்து இருவரும் பேசத் தொடங்கியுள்ளனர். இதில் வாக்குவாதம் முற்றியதில் ராகவேந்திரா குப்பனை கீழே தள்ளியதில் அவர் பாறை மீது விழுந்துள்ளார். இதில் படுகாயமடைந்த குப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து தலைமறைவான ராகவேந்திராவை போலீசார் தேடி வருகின்றனர்.